அடுத்து பகிர்வு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஓரளவு கேஷ் இருக்கா, ஓரளவு கேஷ் கொடுத்து உதவலாம் அப்படின்றப்போ அடுத்தடுத்த படிநிலை தோதாகும். ஓகே, இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த உண்மையிலுமே இந்த பணக்கார நிலை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட தேவைகள் எல்லாமே அவங்களுக்கு பூர்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதற்கான செயல் அப்படின்றதே இருக்காது. அந்தளவுக்கு அவங்க எல்லாமே தோது பார்த்துருப்பாங்க. அப்படின்றப்போ அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு எஜுகேஷன் லெவலில் அடுத்த நிலைக்கு முன்னேறி போகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றப்போ மூவி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய தகவலை அவங்களுக்கு ஒரு தொகுத்து ஒரு வடிவமாக கொடுக்குறேன். அப்படின்றப்போ நமக்கு நிறைய கேஷ் கிடைக்கும். ஓகே, அங்கேருந்து நம்ம ஒரு கத்தை எடுத்துகிட்டு வந்தாலே போதும், அது இங்கே பல கத்தைக்கு சமம். ஓகே, அதனால் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம தோது செய்யணும். அப்படின்னு அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் நமக்கு தோது செய்யணும் அப்படின்னா நமக்கு நிறைய டூல் தேவை. எனக்கெல்லாம் ஒரு லேப்டாப் தேவை, பிரிண்டர் தேவை, ஆஃபீஸ் தேவை, எவ்வளவோ தேவை இருக்குது. அப்போ தான் அவங்களோட அளவுக்கு நம்மளால் தோதாக அமைச்சு கொடுக்குறதுன்றது சரியாகும். ஓகே, அடுத்து அவங்களும் ஒரு அளவு மென்மையானவங்க தான், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். ஏன்னா எஜுகேஷன் லெவலில் ஒரு உச்ச நிலையில் இருக்காங்க. ஓகே, இங்கே நிறையா விஷயம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் நிராகரிக்கவும் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேமேஜான ஒரு ஸ்டேட்டஸ். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாருமே ஓரளவு யூனிவர்சிட்டி படிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருப்பாங்க. ஓகே, அதனால் நல்ல ஒரு நபர்கள் தான். அவங்களெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணுறப்போ நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே நம்ம தோது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் ஜெயித்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா காலதாமதம் ஏற்பட்டுரும். அவங்க அடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காங்க. அதனால் காசு வேணுமா சம்பாரிச்சிக்கலாம், டைம் வேணுமா சம்பாரிச்சிக்கலாம், ஒரு ரிலாக்ஸான ஒரு லைஃப் ஸ்டைலாக சம்பாரிச்சிக்கலாம். அடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்து போகணும். ஓகே, சும்மா ஒரு பயத்தாலையும் ஒரு தயக்கத்தாலையும் தடுமாறக்கூடாது. ஓகே, வாழ்வுக்கான ஒரு உன்னதமான ஒரு நிலையை அமைச்சிக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா இவ்வளோ சூழ்நிலையை கடந்ததுக்கப்புறமும் பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க, அது ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு உயர்வான ஒரு பண்பு நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு இயல்பான ஒரு வாழ்வியலை பற்றின ஒரு தகவல். பரலோகம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை சொல்கிறாங்க. அங்கே இங்கே இருக்கிறதோட பல மடங்கு வாழ்வியலானது மேன்மையாக இருக்கும். இது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி எர்த் அப்படின்றது. இங்கே சரியாக ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கிறப்போ அந்த பரலோகம் அப்படின்றது அடுத்த படிநிலை. ஓகே, அதுக்கப்புறமா நிறையா படிநிலை இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்வியலுக்கான ஒரு வெளிச்சத்தின் பாதை இருக்குது. அந்த பாதையில் நம்ம பயணிக்கணும். ஓகே, நம்ம 4 பேருக்கு வந்துட்டு ஒரு தீதாக இருக்கக்கூடாது, ஒரு பயனாக இருக்கணும். ஓகே, அதனால் காங்கிரஸோட ஆதரவுக்கு ஒரு நன்றி. ஓகேன்னா அவங்களாம் படித்தவங்க, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு இங்கேயும் நிறையா படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் லெவலில் குவாலிஃபைடான பர்சன்ஸ். அது எப்படிங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி. இங்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம் படிக்கணும், ஒரு டைம் வேணும், ஒரு சூழ்நிலை வேணும் அப்படின்னா நிச்சயமாக காசு வேணும். அவங்களாம் நேரு ஃபேமிலி, எல்லாம் பணக்கார குடும்பம், எல்லாம் நிறையா படிச்சிருக்காங்க, நிறையா நாலேஜ் இருக்குது. ஓகே, அவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரி, ஓகே, இப்போ அடுத்தது என்னன்னு தான் நம்ம தோது பார்க்கணுமே தவிர அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நகர்றாங்க. ஒரு எஜுகேஷன் லெவலில் இருக்காங்க. மறுபடியும் எலெக்ஷன் வந்துச்சுன்னா காசு ஊறுப்பட்ட காசு செலவாகும். ஏற்கனவே பரிதாபமான ஒரு நிலைமை இருக்குது. சரி, இருக்கிறத வச்சு அனுசரித்து போங்க, அடுத்தது என்ன எதுன்னு தோது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. அதனால் இந்த மற்ற கட்சியினர்களும் கொஞ்சம் இணைஞ்சு அடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்தால் தான் எல்லாருக்குமே காசு கிடைக்கும். ஓகேனா நம்ம ஃபாலோ பண்ணுறது யூகே சிஸ்டம். யூகே சிஸ்டத்தில் என்ன சொல்கிறாங்க அதன்படி தான் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதனால் 6 மாதம் குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்றவங்க நார்த் இந்தியாவில் இருக்காங்க, அவங்க பாஜக அமைப்பில் இருக்காங்க. ஓகே, ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ்னால் தோது பார்க்குறது ரொம்ப சிரமம். இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன, சுச்சுவேஷன் என்ன, அடுத்து நம்ம என்ன நல்லது செய்யணும் அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். ஓகே, அதனால் ஒற்றுமையாக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, இல்லைன்னா எப்படி கான்செப்ட் அப்படின்னா பட்னியாக இருக்கிற மாதிரி கான்செப்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பட்னியாக இருக்கிறது? யாராவது ஒருத்தர் ஏதோ தோது பார்த்து தான் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வசதி கிடைக்கும். ஓகே, அதனால்
ஒரு விரக்தி உணர்வை ஓரளவு தள்ளி வச்சுட்டு ஏதாவது சமைக்கிறதுக்கு தோது பாருங்கள். ஓகே, எப்பயாவதுனா பட்னினா ஓகே, எப்பயுமே பட்னியாக இருந்தால் அது என்ன கான்செப்ட்டு? எதுக்காக போட்டு இவ்வளோ வருத்திக்கிட்டுன்னு? காசு தோதாகும். அப்ராட் கண்ட்ரீஸில் ஊருப்பட்ட அப்ராட் கண்ட்ரீஸ் இருக்குது. லைஃப் ஸ்டைல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எவ்வளவோ டைம் இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு பட்னியாகவே இருக்கீங்க? நீங்கள் பட்னியாக இருக்கிறது இல்லாமல் என்னையும் ஏன் பட்னி போடுறீங்க? நான் ஓரளவு தோதாச்சுன்னா வெளிநாட்டில் ஊருப்பட்ட காசு இருக்குது. நான் சம்பாரித்து கொண்டு வர காசு உங்களுக்கு போதுமானது. அதுவே பல தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம். அதனால் ஓரளவாவது சமைங்களேன். ஏதாவது எல்லாம் ஒரு கூட்டணி கட்சியெல்லாம் ஓரளவு இணைஞ்சு அந்த ஆளுநர் தலைமையில் நல்ல ஆளுநர் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒரு நல்ல ஆளுநர் கிடைச்சிருக்காரு. அந்த ஆளுநரை பயன்படுத்தி நம்ம நாட்டுக்கு தேவையானதெல்லாம் தோது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஓரளவு பெனிஃபிட்டு கிடைக்கும். ஓகே, அதனால் தேவையில்லாமல் அரசாங்க அதிகாரிகளை குறை சொல்கிறத விட்டுட்டு, அரசாங்கம் அப்படி அதிகாரிகள் நமக்கு தோதாகிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்காங்க. ஓகே, அதனால் அவங்க கூட அனுசரித்து போனீங்க அப்படின்னா காசு வேணுமா, எல்லா வசதியும் கிடைக்கும். நன்னெறி வாழ்வியல் எல்லாமே. ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு நன்னெறி வாழ்வியல். ஓகே, என்ன ஒரு பதட்டம், ஒரு பரபரப்பு, ஒரு பயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். மற்றபடி நீங்கள் அனுசரித்து போகலாம். ஓகே, அதனால் ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தோதாகும். ஓகே, நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா 1 ரேஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குன்னு ரோடே இருக்குது. அது ஒரு கேம் தான். ஆனால் அந்த கேமெல்லாம் விளையாடுற அளவுக்கு பொருளாதார வாழ்வியல் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அதனால் இப்போ இருக்கக்கூடிய வேகமெல்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னங்க இவ்வளோ வேகம், என்னங்க அப்படி, என்னங்க இப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க. இன்னும் நல்லா தரமான ரோடு அமைச்சு ஃபார்முலா 1 ரேஸ் காரை இங்கே கொண்டு வந்து இங்கே கேமே நடத்தலாம். ஏன் நல்லா தோதாச்சுன்னா ஒலிம்பிக் கேம்ஸே இங்கே நடத்தலாம். ஓகே, உண்மையாலுமே யாருக்கா திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துக்குங்க, கோல்டு மெடல் வாங்குங்க. ஓகே, அல்லது ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு போஸ்ட்டு பதவி வாங்குங்க. அதில் சம்பாரித்து எல்லோரும் ஓரளவுக்கு தோது பாருங்கள். அதுதான் கெத்து. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுதான் ஓரளவு சமநிலை. ஓகே, அதை விட்டுட்டு போட்டி போடுறது, பொறாமப்படுறது எதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஓகே, அதனால் அனுசரித்து ஆட்சி அமைங்க. ஓகே, டிவிக்கே பரவாயில்ல. ஆனால் ஆரம்பத்தில் இந்த இஷ்யூலாம் ஏற்பட்டிருக்காது. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக எனக்கு உலக நாடுகளில் நிறைய செல்வாக்கு இருக்குது. ஓகே, ஹாலிவுட்டில் நிறையா மூவிஸ் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபேமிலியில் ரிலேட்டிவில் தான் சில எரர் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் படிப்பறிவு கிடையாது, அதனால் ஏதோ ஒரு எரர் ஏற்படுத்துவாங்க. ஆனால் ஃபேமிலி ஓரளவு தோது செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, அதனால் ரிலேட்டிவ் எரர்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரிலேட்டிவில் நிறைய பேர் எரர் தான். எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது. ஓகே, சில பேர் ஆவியல் உலகத்துக்கு போனால் தான் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையே இருக்குது. அந்தளவுக்கு எரராக இருக்காங்க. ஓகே, அதனால் அதெல்லாம் ஓரளவு என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஆக்டர் விஜய் அவர் கவனிச்சிக்குவார். ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக ஆன்லைன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, ஆனால் ஆப்பிரிக்கா நாட்டில் அந்தளவுக்கு இன்டர்நெட்டு டவரு அந்தளவு டெக்னாலஜிலாம் கிடையாது. ஆனால் சில உலக நாடுகள்லாம் 5G தாண்டி பல 10G அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்களாம் ஆன்லைன் உலகம், ஆன்லைன் வேர்ல்டு. ஓகே, ஆன்லைன் வேர்ல்டெல்லாம் யாம் தான் கிங்கு. ஏன்னா நிறையா மூவிஸ் புக் பண்ணியிருக்கேன். அனிமேஷன் மூவிஸ் நிறைய விஷயத்தில் டாப் லெவலாக இருக்கிறனால என்கிட்ட ஆரம்பத்தில் அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு கேஷ் கொடுத்துருந்தார் அப்படின்னா நானும் ஓரளவு தோது பார்த்துருப்பேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலையை வந்துட்டு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய நிலைக்கு எந்த தகவமைப்போ அந்த மாதிரி தான் நான் தோது செய்கிறதுன்றது தான் எனக்கு தோதாச்சு. ஒரு ஆரம்பத்தில் எனக்கு ஒரு 10 lakhs கொடுத்துருந்தாருன்னா இந்நாட்டுக்கு அடுத்த படிநிலை நோக்கி கடந்து போயிட்டுருக்கலாம். ஏன்னா ஒரு காலதாமதம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, அதனால் என்னோடய நிலையிலே நானே சொல்கிறேன், சரி ஓகே மக்கள் பெரும்பான்மை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்கள் சொல்கிறது ஒரு நல்ல தீர்ப்புனா சரி ஓகே, இதில் என்ன போய் நம்ம ஒரு எருமாப்பாக நினைக்கிறது. சரி ஓகே, அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க, சரி நம்மளும் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதனால் என்னுடைய ஆதரவு டிவிகேக்கு இருக்குது. ஓகே, நல்லாட்சி செய்யுங்க. ஓகே, இன்றைக்கு என்ன தகவல்னால் அந்த இந்து அறநிலையமைப்புத்துறை
அதில் ஊருப்பட்ட காசு இருக்குது. அந்த காசெல்லாம் கரெக்டாக சேமித்து நிறைய யாகம் வளர்த்தணும், நிறைய பூஜை பண்ணணும், நிறையா யானை வாங்கணும். ஓகே, அந்த சிவலிங்கத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும், கோவில் பராமரிப்பு பண்ணி ஊருப்பட்டது இருக்குது, கும்பாபிஷேகம் செய்யணும். அது இல்லாமல் நிறைய காசு இருக்குது, அதெல்லாம் மக்கள் வரி பணமாக கூட பயன்படுத்தலாம். ஓகே, அதனால் இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா இந்து அறநிலையத்துறை அது ஓரளவு தோது பாருங்கள். ஓகே, மற்றபடி உணவியல் அப்படின்றப்போ, சரீரம் அப்படின்றப்போ அந்த அனஸ்தீசியா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தேவைக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியாக விற்பனை செய்யணும். ஓகே, ஏன்னா எல்லாமே ஒரு டாக்டர் கிளாஸ் மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு தரமான கனடா நாடுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுதந்திரமான ஒரு வாழ்வியல். ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்ரா கண்ட்ரிஸ் மாதிரி தோது பார்க்கணும். அங்கே போயிட்டு எதுவோ போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஓகே, அதனால் அந்நிய செலவாணி அதிகப்படுத்தணும், ஏற்றுமதி அதிகப்படுத்தணும், இறக்குமதி அதிகப்படுத்தணும், ஒரு பொருளாதார நிலையான ஒரு வாழ்வியலை தோது பார்க்கணும். எதோ போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். மற்றபடி அடுத்தடுத்த படிநிலை நோக்கி தோது பார்க்கணும். நாளைக்கு வேலை இருக்குது. ஓகே, அதனால் நாளைக்கு ஸ்டூடியோ லீவு. நாளம் கழித்து தான் நம்ம ஏதாவது ஒரு மூவி புக் பண்ணணும், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஓகே, அடுத்து